இந்த நைட் டைமில் நெய்ச்சோறு வித் சிக்கன் கிரேவி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? செய்வோமா? வாங்க. பெரிய வெங்காயம் ஒரு 4 எடுத்து நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி போட மாட்டோம், அதனால் வெங்காயம் அதிகமாக இருக்கலாம். நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேங்காய் பாலும் கொஞ்சம் தண்ணியை அளந்து ஊற்றி கொதிச்சு வந்தோடனே அரிசி போட்டு கொத்தமல்லி தலை தூவி ஒரு 5 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா நெய்ச்சோறு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் ஊற்றி மிளகு, ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, தேங்காய், கொஞ்சம் உப்பு எல்லாமே போட்டு நல்லா வதக்கி ஆறுனதுக்கு அப்புறம் அதை அரைச்சி வச்சுக்கோங்க. அதே கடாயில் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, சிக்கன் இது எல்லாமே வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் நீங்கள் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் தூள் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். அந்த பக்கம் சாதத்தில் நல்லா நெய் ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். நான் 65யும் பொரிச்சு வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சில பேர் தேங்காய் பால் ஊற்ற மாட்டாங்க, வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் ஃபுட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.